இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த சனி பேச்சு ஜென்ம சனியாக வந்து அமரும் போது என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் டபுள் ஆகும், நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு ஆன்மீகத்தில் எப்பவுமே நாட்டம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கொஞ்சம் இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். சட்டத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக இந்த மீனராசி என்பவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. வாழ்க்கையை கூட ரொம்ப நாகரிகமாக வாழணும் அப்படின்னு நினைக்க தெரிந்த ஒரு நபர்கள் இந்த மீனராசிகள் அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு, ஒரு தெளிவு உள்ள ஒரு நபர்கள் இந்த மீனராசி என்பர்கள். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு அக்கறை உள்ள நபராக, ஒரு மதிப்புள்ள நபராக இந்த மீனராசி என்பர்கள் எப்பவுமே வள வருவாங்க. சரி, இவங்களுக்கு இந்த சனி பேச்சுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், ஜென்ம சனியாக வந்து சனி பகவான் அமரும் போது என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 6/3/2026 முதல் 24/4/2028 வரை ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து அமர இருக்கிறார். இதில் என்ன சென்ம சனி அப்படின்னு வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் ஒரு கவலை வந்திருக்கும். என்னடா ஜென்ம சனின்னு சொல்கிறாங்க, நமக்கு நல்லதே எதுவும் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் நினச்சிருப்பீங்க. அப்படி கெடுதலையே கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அல்ல. அதிகமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னாவே நல்ல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவானும் இந்த மாதத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் எந்த ஒரு பக்கம் கஷ்டம் வந்தும் ஒரு பக்கம் உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அனுபவ அறிவு இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணி சரி செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆட்சி பெற்று சுப கிரகமாக சுக்கிரன் வந்து அமரும் போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் பண வரவு அதிகமாகும். அதனால் பெருசாக அந்த சனி பகவானால் பாதிப்பு எதுவும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிக வட்டிக்கு கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா வட்டிக்கு கடன் வாங்கும்போது அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வட்டிக்கு கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் கூட ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய மகளுக்கோ அல்லது மகனுக்கோ ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்மசனி காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்தோ ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான வரன் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது கிடைக்காமலே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதற்கான விசா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புது வீடு கட்டக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம். ஜென்மசனி காலம் என்பதனால ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். மெடிக்கல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சட்ட சம்பந்தமான பிரச்சனை வருது அப்படின்னா மற்றவங்க கிட்ட, அனுபவசாலிங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு ஜீவஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 6/3/2026 முதல் 2/4/2026 வரை
புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் அமரும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் போது, இந்த ஜென்ம சனியாக வந்து அமரும்போது பணவரவு அதிகமாக இருக்கும். அதோட கூட செலவுகளும் கூடவே வரும். திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் போகிற மாதிரியோ அல்லது வெளியில் அலைச்சல் அதிகமாகவோ கொஞ்சம் இருக்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் அமரும்போது தாயார் விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் வரும், அல்லது தாயோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை எழலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையாக இருக்கணும். தாய்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் வாக்குவாதம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாய் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, மதிப்புள்ள நபர், இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். சனி வக்ரகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2026 முதல் 30/11/2026 வரை சனி பகவான் வக்ரக காலம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுடைய உதவி கிடைக்காது. ஒரு அளவுக்கு தான் பணப்புழக்கம் இருக்கும். அந்த பணப்புழக்கத்தை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய பெரிய பிரபலங்களுடைய உதவி ஒரு பக்கம் கிடைத்தாலும் கூட தேவையில்லாமல் பண இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த பயிற்சி காலத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3, 7 மற்றும் 10ஆம் வீட்டை பார்க்க இருக்கிறார். வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபர், நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபர் அப்படிங்கிற மாதிரி வளம் வருவீங்க. விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது நல்லா விசாரிச்சுட்டு அனுபவசாலிகிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. மனைவிக்கு கால் வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அதன் மூலிமா கொஞ்சம் விரைய செலவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மரியாதையை கொடுப்பார், நல்ல ஒரு பதவி உயர்வை கொடுப்பார். அதே மாதிரி சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பணிக்கு செல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப மனக்குழப்பமாகவும் ஒரு விதமான பயமாகவும் இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவியில் கூட சின்ன சின்ன உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மத்தியில் கூட நல்ல பாராட்டு, அந்தஸ்து, இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும். என்ன ஒன்று, உங்களுடைய தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் தடபுடலாக இறங்கி ஒரு சிலரில் வியாபாரத்தை பெருசாக விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இறங்குவீங்க. அது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் தடபுடலாக இறங்கி பெருசாக ஆடம்பரமாக ஒரு தொழில் தொடங்கும் போது அது கொஞ்சம் நஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சியை பார்க்கப்படுது. பெருசாக முதலீடு வேணாம். இருக்கிற தொழிலில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னா கூட அதில் நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நல்ல ஒரு கணிசமான லாபமும் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பங்குதாரர்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஹோட்டல், கணினி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். துணி வியாபாரம் செய்கிறவங்க, அதே டெக்ஸ்டைல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலே இருக்கிறவங்க உங்களை கவனிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். அதனால் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இதெல்லாம் வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தேவையில்லாத விமர்சனங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி அடுத்தவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதம் வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது
போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணினி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.